வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு, எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அமுக்கி வச்சிருக்கேன். நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிளிட்டன்ஸ்க்கான ஒரு சில டிப் அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல உங்களுடைய முடியில வெடிப்பு வருது அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய முடி எக்ஸ்ட்ரீமா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ட்ரைனஸை ஃபர்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணணும். உங்க ஹேரை நல்லா சாஃப்டா மாய்ஸ்சரா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிளிட்டன்ஸ் உங்களுக்கு திரும்ப வராம இருக்கும். இன்கேஸ் இன்ஸ்டண்டா உங்களுக்கு அந்த ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த ஹேர் கட் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். பட் திரும்ப முடி வளரும் போது அந்த ஸ்பிளிட்டன்ஸ் வராம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்க ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணுங்க. கண்டிஷனர் நீங்க உங்களுடைய ரூட்டுக்கு அப்ளை பண்ணாதீங்க. மோஸ்ட்லி உங்களுடைய முடி கீழே நுனி எண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்ளை பண்ணுங்க. பட் நீங்க ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனர் இதெல்லாம் பண்றதை விட இயற்கையாவே சாதம் படிக்கிற கஞ்சி எல்லாம் உங்களுடைய தலையை நல்லா கண்டிஷன் பண்ணும். நல்ல கண்டிஷன் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு அந்த ஸ்பிளிட்டன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும். உங்க ஹேரும் நல்லாவே சில்க் அண்ட் சாஃப்டா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹேருக்கு பேக் எல்லாம் போட ஆரம்பிங்க. அந்த பேக் மோஸ்ட்லி இயற்கையான பேக்கா இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மெயினா நீங்க எதை பயன்படுத்தி பேக் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஆயிலை பயன்படுத்தி உங்களுடைய ஹேருக்கு ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி பேக் போடுங்க. அண்ட் மெயினா கோகோனட் ஆயிலை கலந்து நீங்க இந்த பேக் நீங்க உங்க ஹேருக்கு போடுறீங்களோ அதோட நீங்க கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறதும் ரொம்பவே நல்லது. ஸோ இதை உங்களுடைய ஹேர்ல நீங்க பேக்கா போடுறதுனாலையும் உங்களுடைய ஹேர்ல இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்னஸ், மாய்ஸ்சர் இது எல்லாமே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுவும் உங்களுக்கு ஹேர்ல ஸ்பிளிட்டன்ஸ் வர்றத அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கடைசியா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியா பட்டர். இந்த ஷியா பட்டர் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்ல நார்மலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி உங்களுடைய ஹேருக்கும் இந்த ஷியா பட்டரை பயன்படுத்தி நீங்கள் ஹேர் பேக் போடலாம். இது போடுறதுனாலையும் உங்களுடைய ஹேர் நல்லா சில்க் அண்ட் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் வரதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பியூட்டி டிப் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். என்ன வேணும் சொல்லுங்க, நான் பேசுறேன். தெலுங்குல பேசுறேன். எட்டுண்டார் பாபு, மகேஷ் பாபு, யோகி பாபு, நீலா உண்டு. ஆறு பாபு, நீலா உண்டு. You be the way you are. யாரோ இங்கிலீஷ்ல பேசுறகாரோ.